ஆணவ படுகொலைகள் நடப்பது வழக்கமான கொலை கிடையாது. இந்த கவின் என்கிற நபரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க மாற்ற வேண்டியது உங்க பொண்ணு. பழைய சட்டம் 302 இப்போ 103/1 பிஎன்எஸ்ல அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அந்த செக்ஷன் கூட சொல்ல தெரியும். ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறமா விட்டுருமா, பெரிய அந்த மாதிரி தாத்தா மாதிரி தாத்தா செய்யற வேலையா. இப்போ இன்னொரு ஆணவ படுகொலை நடந்ததுக்கு பிறகுதானே நம்ம பழசையே பேசுறோம். இதுதான் நடைமுறையா இருக்கு. என்ன பைத்தியக்காரனாகிறேன், வாட்ஸ்அப் காலில் வந்தா லவர் மூஞ்சாவை பாத்திர போறான். ஆமா, இதை போய் ஒரு கதைன்னு எடுத்துட்டு வரேன். அந்த கவின் ஆணவ படுகொலையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சாயமும் வெளுத்துச்சு. ஆமா, நம்ம விஜய் தாவேகா தலைவர் விஜய் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம்னு பேசவே ஒரு சின்ன அறிக்கை கூட விடுச்சு. ஆமாடா நாங்கள் வளர்ப்போம், நீங்கள் கட்டிட்டு போவீங்களா? ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னு தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது துடிக்க பேசுறது. ஆமாம், ஆட்சிக்கு வந்தோடனே ஆதிக்க சாதிகளுடைய இது வேணும், இது வேணும், அடங்கி போகும். இது எல்லாமே இதுக்குள்ளேயும் அரசியல். ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்காது. படத்தில் நான் லவ் பண்ணுற சீன்ஸ் வைப்பேன், காதலை போற்றி பாடுவேன். ஆனால் ரியல் லைஃப்பில் லவ்வுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பேச மாட்டேன். உன போட்டு ஓடுவார்ல, ஜீப்லாம் ஏறி ஓடுவார். ஆமாம், இல்லை ஆமாம். காதலில் எந்த படம் தமிழ் படம். ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் இந்த டார்க்கு மோடுங்க வச்சு சாவடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் கத்தியை வச்சு இங்கே சென்னையில் சொல்ல முடியுமா? ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீ யார் பண்ணி பட்டியலணுமா, இங்கே உட்காராது, அப்படி போய் நில்லு, இதான் நீ உனக்கு தனி கிளாஸ்ன்னு சொல்ல முடியும். பாசிச பாஜக அப்படின்ற அரசே திருமாவளவன் போய் உள்துறை அமைச்சகத்தில் மனு கொடுக்குறாரு. இப்போ விஜய் போன்றவர்கள்லாம் பேசினாங்கன்னா ஒரு வேல்யூ வரும், ஒரு பயம் வரும், இளைஞருக்கு பற்றிட்டு ஒரு எழுச்சி வரும். நீங்கள் போயிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை வருஷம் பத்திரிகையாளனாக இருந்தால் முட்டா பீஸாக இருக்கிறான், ஒரு விக்டிம் அடையாளப்பட பார்த்தோட தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த பரிதாபங்கள் வீடியோ இந்த எவ்வளோ மிரட்டல் அவங்களுக்கு. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். மயிலாடுதுறையைச் சேர்ந்த வைரமுத்துவுடைய ஆணவ படுகொலை அப்படிங்கிறது அரசியல் களத்தில் பல எதிர்வினைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த தருணத்தில் இதை பற்றி நம்மளோட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் முத்தலீஃப் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு டைஃபியில் ஒரு ஒன்றிய துணை செயலாளர்ன்ற ஒரு போஸ்டிங்கில் அந்த லெவல் போஸ்டிங்கில் இருந்த ஒருத்தர் எப்படி இந்த கொலையோட பின்னணி என்ன? ரொம்ப பிளான்டு மர்டரா? அவங்க பல ஆண்டுகளாக 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்வதாக ஒரு போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல. அவங்க சகோதரர்களும் இவரை மிரட்டுறது, தாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஏற்கனவே 2 தடவை பஞ்சாயத்து போயிருக்கு போல, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. அதற்கு பிறகும் கொலை மிரட்டல் இருக்குன்னு அவர் சொன்ன பிறகும் இந்த விஷயம் நடந்திருக்கு. அவரை இந்த மாதிரி வெட்டி கொலை செய்கிறாங்க. இதில் என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவ கொலைகளை துணிஞ்சி செய்யறதுன்றது நடக்குது. ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்றாற்போல சட்டங்கள் சில இதெல்லாம் இருக்கும். இப்போ போக்சோல இப்படி இருக்கணும். ஆணவ கொலைகள் சம்பந்தமா ஸ்டேஷன்ல மிரட்டுறாங்க, நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், மிரட்டுறாங்க அப்படின்னு புகார் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த புகார் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்கலைன்னா அதற்கு பிறகு ஆணவ கொலை நடந்தால் அந்த அதிகாரி மீதும் நடவடிக்கை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சரத்துகள் சேர்க்கப்படும். ஓகே, தனி சட்டம் வந்துச்சுன்னா ஆணவ கொலையில் செய்த கைதானவர்களை கைது செய்தது மட்டுமல்ல, இப்போ திமுக சார்ந்து பேசக்கூடிய இப்போ பத்திரிகையாளர்களாகவே இருக்கக்கூடிய ஆட்களுமே இருக்காங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்சர்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளேயே அதை பண்ணலாம், தனியாக சட்டம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒன்று. இவங்களுக்காக அதுக்கான பேசுறதுக்கான ரைட்ஸ் கொடுத்தது, முட்டு கொடுக்கறதுக்கு. இதற்கான என்ன சட்டம் இருக்குது? பழைய சட்டம் 302 இப்போ 103/1 பிஎன்எஸ்ல அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அந்த செக்ஷன் கூட சொல்ல தெரியாது. அப்போ இந்த மாதிரி இதுக்கு கொலை வச்சுங்களேன். இப்போ பிஎன்எஸ்லயே 302 இப்போ 2ஆ பிரிச்சிருக்காங்க. முன்ன நீங்க எப்படி கொலை பண்ணாலும் 302 தான். இப்போ எப்படின்னா 103/1 அப்படின்னா நீங்க ஒருத்தர் கொலை பண்றது, ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்றது. 103/2ன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னன்னா அந்த கூலிப்படையில கும்பல் சேர்ந்து கொலை பண்றது, ஒரு மாப் மென்டாலிட்டில 4-5 பேர் பண்றது, திட்டமிட்டு பண்றது, இதெல்லாம் 103/2ல வரும். ஓகே,
ஒவ்வொன்றுக்குமே உள் சரத்துகள் வித்தியாசப்படுது. இப்போ ஓகே பிஎன்எஸ்ல ஓகே இது கொலையிலேயே இப்படி வித்தியாசப்படுதுன்னா, சமூக நீதி அரசு, சமூக நீதின்னு பேசிட்டு இருக்கிறவங்க 2 நபர்கள் அவர்கள் விருப்பப்பட்டு அவர்கள் மேஜர் சட்டம், அரசியலமைப்பு சட்டம் யாரும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் சுய விருப்பத்தின் பேரில் அவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தடை இல்லை, சட்டம் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல மர்டர் நடக்குதுன்னா அதை வந்து வழக்கமான மர்டர்ல பண்ணிடலாம்னா அப்படிதான் போகுது. ம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சாதி ஆணவ படுகொலைகள் அதிகமா நடக்குது. திருமாவளவன்லாம் கொந்தளிக்கிறாரு, இடதுசாரிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் என்ன எத்தனை நடந்திருக்கு அப்படின்னா எந்த கணக்குள்ள வருது? போக்சோ வழக்குகள்னு கேட்டா இத்தனை போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. அது தமிழகத்துல அதிக போக்சோ வழக்குகள். அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, மற்ற மாநிலங்கள்ல கட்ட பஞ்சாயத்தா கூட நடக்கலாம், போக்சோவை பண்ணாம இருக்கலாம். 2வது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்னன்னு பஞ்சாயத்துகள் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறோமா விட்டுருமா, பெரிய மாதிரி தாத்தா மாதிரி, தாத்தா செய்யற வேலையா அப்படி இப்படின்னு பேசி இது பண்றது. இப்போ சார் இது பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு சேர்த்து தான் அப்படின்னா எனக்கு என்ன போகுதுன்னு போக்சோல போட்டுறாங்க. இது இல்லாம லவ் பண்றவங்களையும் சேர்த்து போக்சோல போட்டு விட்டுறது. ஆமா, அதுவும் ஒருத்தன் ஒரு 19 வயசு இருக்கும், அந்த பொண்ணு ஒரு 17 வயசு இருக்கும், அந்த வயசுலதான் காதல் வரும். ஆமா, அதையும் கொண்டு போய் போக்சோல போடுறது. அததான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த விவகாரங்களை விசாரித்து நீங்க இப்ப ரிமாண்ட் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் போக்சோல கொண்டு வரக்கூடாது. கோர்ட்டுன்னு கூட ஒரு படம் வந்துச்சு. ஆமா ஆமா, அது ரொம்ப அற்புதமான விஷயம், முக்கியமான படம். அப்போ இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதையும் நம்ம தடுக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. அப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏன் சட்டம் வரணும் அப்படின்னா, ஆணவ படுகொலைகள் நடப்பது வழக்கமான கொலை கிடையாது. வழக்கமான கொலைனா 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ஜாதி அமைப்பின் மேல ஒரு விஷயங்கள்ல நடக்குதுன்னா அது தனியாக பார்க்கணும். அது வேற இருக்கப்படணும்னா மனநிலையில மாற்றம் வரணும். மனநிலையில மாற்றம் வரணும்னா அரசாங்கமும் அதுக்கு துணை போகணும். அதுல மிஸ் ஆகாம இருக்கணும்னா இத்தனை ஒரு 300 ஜாதி ஆணவ படுகொலைகள்னா அந்த அரசு வைக்கப்படும். நம்ம கவர்மெண்ட் வந்த அப்புறம் ஒரு 300 ஜாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கா ஒரு டேட்டாக்குள்ள, அப்பதான் டேட்டாவே எடுக்க முடியும். இப்போ என்ன ஆகும்? 1500 கொலை நடந்திருக்கு, ஜாதி ஆணவ படுகொலை தேடணும் சார், அது சில இதெல்லாம் வேற சார் அப்படின்னு வரும். சில இப்போ இந்த இது என்ன சொல்லுவாங்க, ஏங்க அதே சமூகத்திலேயே இருக்கும், அதாவது இடைநிலை ஜாதியிலேயே இது பட்டதுங்க, லவ் பண்ணது தானே கொலை பண்ணாங்க, இது எப்படிங்க ஆணவ படுகொலை வரும் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. அப்ப ஆணவ படுகொலை, ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வந்தா அதுல எதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றதும் அதுக்குள்ள வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் தேவை இந்த சட்டம். மத்திய அரசு நீங்க சொல்ற பாசிச பாஜக அப்படின்ற அரசே திருமாவளவன் போய் உள்துறை அமைச்சகத்துல மனு கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சு சட்டம் கொண்டு வர சம்பந்தமா உங்கள் பதில சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க சமூக நீதி அரசு உங்களுக்கும் அனுப்புறாங்க, நீங்க பதிலே கொடுக்காம இருக்கீங்க. நம்ம சொல்ல, திருமாவளவன் சொல்றாரு எதிர்வினையே இந்த மாதிரி பண்றாங்களே என்ன இதுன்னு கேட்டுட்டு வழக்கம் போல என்னை வீழ்த்தி விட்டுதான் என் மேல் ஏறிதான் இந்த அரசை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு ஒரு உருட்டுறாரு. அப்போ கம்யூனிஸ்டுகள் ஜாதி ஆணவ படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கவினுக்கே சொன்னாங்க, அவ்வளவு தூரம் கோரிக்கை வந்துச்சு. அந்த கவின் ஆணவ படுகொலையே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சாயமும் வெளுத்துச்சு. ஆமா, நம்ம விஜய், தாவேகா தலைவர் விஜய் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம்னு பேசவே இல்லையா, ஒரு சின்ன அறிக்கை கூட விடல. அதற்கு பிறகு சாதிய ஓட்டுகள் அளவுக்கு தான் அந்த ஒரு இது இருந்துச்சா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சா பின்னாடி? அந்த பயம், அந்த இடைநிலை ஜாதிகள் ஆதிக்க சாதியினருடைய வாக்குகள் போயிடும். தென் மாவட்டம் மதுரையில மாநாடு நடத்த போறோம், ஆணவ கொலை நடந்த பிறகுதான் மதுரையில மாநாடு நடக்கும். ஆமா, பேசவே இல்லையா? நீங்க தான் பேசியிருக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஒரு முற்போக்காளராக அறியப்படுவீர்கள். இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி நீங்க தான் பீத்திக்கிறீங்க. ஆனா இளைஞர் அணின்னு ஒண்ணு கிடையாது அந்த கட்சியில. ஆமா, கரெக்டா? ஆமா. அப்ப இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சியில ஏன் காதலிக்க கூடாது? ஒருவர் தான் விரும்பிய பெண்ணை, ஒரு பெண் தான் விரும்பிய ஆணை திருமணம் செய்வதற்கு ஒரே தடை அவர்களுடைய வயது. ஆமா, மேஜர் ஆயிட்டாங்கன்னா அவர்கள் விரும்பிய வாழ்க்கை அமைப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்குது. நாம இன்னும் என்ன மனநிலையில வாழ்றோம்? கவின் என்பவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய படிப்பு கல்வியால் உயர்ந்து ஒரு பெரிய நிறுவனத்துல 1.5 லட்சம் ரூபா மாதந்தோறும் சம்பளம் பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாரு. அப்போ அந்த பொண்ணை விரும்புறாரு. அந்த பொண்ணை அவரை விரும்பும் பொழுது அவருடைய சகோதரர்
ஏமாற்றி பேசி கூட்டு போய் முகத்துல மிளகாத்தூளை அடிச்சு அவரை கொலை பண்றாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த கவின் என்கிற நபரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க மாத்த வேண்டியது உங்க பொண்ணை. பொண்ணை பேரு ஏதாவது சொல்லி கிள்ளி ஏதாவது மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவர் 2 நாள் தாடி வளர்த்து சுத்த போறாரு. தாடி ஏற்கனவே வளர்ந்துருக்கும். ஏற்கனவே இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் தாடி தான். அப்போ அந்த தாடியும் தனியா வளர்க்க தேவையில்லை. அதோட அவர் மறந்துட்டு வாழ்க்கைன்றது என்ன அடுத்ததை நோக்கி நகருவாங்க. ஒரு உயிரையே எடுக்கிறீங்களே, நீங்க கவின் என்கிற நபரே இல்லையே, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு பேசி மனமாற்றம் பண்றது சரின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். இல்லைங்க, வேற ஏங்க நீங்க கொலை பண்ணி ஒண்ணு இல்லாம ஆக்குறீங்க. அவ்வளவு வெறி இருக்கிறாள் உங்க பொண்ணு மாத்திட்டு போங்க. என் சமூகத்தை தாண்டி வேற யாரையும் கட்டி கூடாதுன்னா உங்க சாமர்த்தியம் தான் உங்க பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி அந்த மனசை மாத்துங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு மனுஷனை இல்லாம பண்றீங்க. இந்த உலகத்திலே இல்லையே நீ கவின்ற அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல லெவல்ல வந்து தன் பையனை கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேரம் பேத்தி எடுக்கணுன்றதுல இல்ல இப்ப இது போன்ற வழக்குகளுடைய நிலை என்ன ஆகுது? ஏன்னா இப்ப அன்னைக்கு வந்து இழப்பீடு வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி வேணும்னு சொன்னாங்க. திரும்ப வந்து பார்லிமெண்ட்ல பேசினது வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியால ஃபயர் விட்டு கொண்டாண்டாங்க. இப்போ வந்து இன்னொரு ஆணவ படுகொலை நடந்ததுக்கு பிறகுதானே நம்ம பழசையே பேசுறோம். இதுதான் நடைமுறையா இருக்கு. ஆணவ படுகொலையுடைய ரொம்ப கொடுமையான இதுன்னு பாத்தீங்கன்னா உடுமலை சங்கருடைய. ஆமா, அவர்கள் திருமணம் செய்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தொடக்கிற அன்னைக்கு நடு ரோட்ல போட்டு வெட்டுறாங்க. வெட்டிட்டு அந்த பொண்ணுக்கும் வெட்டு விடுது கௌசல்யா. ஆமா, அந்த இறந்து போன அந்த வெட்டுப்பட்டு உயிருக்கு போறாரு தூக்கி ஒரு வண்டியில ஏத்தி அந்த பொண்ணையும் ஏத்தி அனுப்புவாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்கும். அதுக்கு பிறகு ஃபுட்டேஜ் அதே மாதிரி கண்ணகி முருகேசன் வழக்கு இப்பதான் தீர்ப்பு வந்துச்சு. ஆமா, இந்த மாதிரி ஏகப்பட்டது வெளியே வந்தது. கொஞ்சங்க ஏன் தனி சட்டம் கேட்கறோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் தனி சட்டம் இருந்தாதான் ஓரளவுக்காவது விஷயம் வெளியே வரும். பயப்படும், போலீஸும் பயப்படும், காவல்துறையும் பயப்படும், அரசும் இது பண்ணும். இப்ப விஜய் போன்றவர்கள்லாம் பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், வரும், ஒரு பயம் வரும், இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரும். நீங்க போயிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா என்னங்க, நீங்க அவங்கள்ட்ட எந்த அரசியல் பேசணும்? இந்த அரசியல தானே பேசணும். ஆமா. அப்போ இவர்கள் சமூக நீதி, பெரியாரு, முப்பெரும் விழா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு படத்துல நான் லவ் பண்ற சீன்ஸ் வைப்பேன், காதலை போற்றி பாடுவேன். ஆனா ரியல் லைஃப்ல வந்து லவ்வுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பேச மாட்டேன். உன கூட்டு ஓடுவார்ல, ஜீப்ல எல்லாம் ஏறி ஓடுவார். ஆமா, இல்ல. ஆமா. அப்போ அததான் சொல்றேன், உங்களை காதலிலா எந்த படம் இருக்குது இந்த காலத்துல? தமிழ் படம். இப்பதான் கொஞ்சம் இந்த டார்க் மோடுன்னு வச்சுட்டு சாவடிக்கிறாங்க, பிறங்கியும் கத்தியும் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாம் வயசாயிடுச்சு. ஆமா, எல்லாம் பூமரங்களானவனா லவ் பண்ணா எவனா ஏத்துக்க மாட்டான். அதனால லவ் இல்லாத படமா எடுக்கிறாங்க. ஆமா, பழைய காலம் காதல் படம் தானே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தனி சட்டம் வேணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான தண்டனையும் அதிகபட்சம் மரண தண்டனை, குறைந்தபட்சம் ஆயுள் முழுவதும் சிறை, இந்த மாதிரிலாம் நீங்க சாகும் வரை ஜெயில இருக்கணும். அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தா பயம் வரும். ஆனா கொலை மட்டும் இல்ல, கொலைக்கு துணை போறவங்களுக்கும் அதே தண்டனை. போக்சோல அப்படிதானே. ஆமா, அந்த மாதிரிலாம் நீங்க கொண்டு வந்தா, நீங்க கொலை பண்ணிட்டு வெளியே வந்து பரோல்ல வெளியே வரும்போது அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடுறதெல்லாம். ஆமா, அவர் ஒரு நாள் வந்துட்டு மறுபடியும் ஆயுள் முழுவதும் உள்ளதா இருக்காரு. ஆமா, கோகுல்ராஜ். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னு தான் எதிர்கட்சியா இருக்கும் போது துடிக்க பேசுறதும், ஆட்சிக்கு வந்தோடனே ஆதிக்க சாதிகளுடைய இது வேணுன்றதுக்காக அடங்கி போவதும், இது எல்லாமே இதுக்குள்ளேயே அரசியல். ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கவின் ஆணவக்குள்ளையும் இருக்கட்டும், இந்த வைரமுத்து இந்த மேட்ரு இது இருக்கட்டும், நீங்க பெருசா யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா, கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப செலக்டிவா இருக்கா? இப்ப ஆணவ கொலைகளுக்கு ரியாக்ட் பண்றதுலயே இந்த சாதினா அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வருது. இப்ப நீங்க தலித்னா ஒரு தலித் மூமெண்ட்ஸ் அது சார்ந்த இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாரும் பேசுறது, அதுவே வேற ஒரு கம்யூனிட்டினா அந்த வாய்ஸ் டோன் டவுன் ஆகுறது, இது வந்து இருக்கா செலக்டிவா? இதை பாருங்களேன், இந்த இதுல இருக்கு. வெறும் சண்முகம் மட்டும் தான் அறிக்கை விட்டாரு. ஆமா, அவரும் மறுநாள் நான் அப்படி சொல்லலைங்க, நான் வந்து எச்சரிக்கைலாம் சொல்லீங்க, அப்படி சும்மா அப்படிதானே கேட்டேன் அப்படி இப்படின்னு அவரும் இது பண்றாரு. நீங்க கூட்டணி கட்சிகள்லயே ஓரளவுக்கு விமர்சித்து பேசினவர் அவர் தான். அவரும் வந்து மறுநாள் மாத்தி சொன்னாரு, நான் ஒன்றும் ரொம்ப எச்சரிக்கையெல்லாம் சொல்லலைங்க, சமூகத்துக்கு பணிவாதாங்க நான் கேட்டுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. இது தொடர்ச்சியாக இதற்கு எதிராக இயக்கம் விஜய் போன்றவர்கள் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா இதா இருக்கும். ஆனா பொலிட்டிக்கல் மைலேஜாவும் மாறும் இல்லையா? அவங்க கூட இருக்கவங்களாம் யாரு? விஜய் கூட இருக்கவங்களும் யாரு? திரும்ப அதே ஆதவ் அர்ஜுனா. தலித்துனா ஒரு விஷயம்னா துள்ளி குடிப்பாரு. ஆமா, ஆனா அன்னைக்கு அவர் மட்டும் தான் ஒரு அறிக்கை விட்டாரு. அவ்வளவுதான். விஜய்கிட்ட கூட அறிக்கையை விட வைக்க முடியல. இதுதானே அவர் நிலைமை. இன்னைக்கு வர்றவங்க நிலைமையா தான். அந்த வீரங்கள்லாம் சும்மா அது ஒரு பேஷன், அவ்வளவுதான். இப்போ
நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே திமுக அரசு மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, சோஷியல் மீடியால எழுதுறதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. சோஷியல் மீடியாவுக்காகவே சில விஷயங்கள் பண்றாங்க. இப்ப நீங்க இளையராஜாவுக்கு பஸ் விட்டு கூட்டு வந்ததா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப திமுக அரசுக்கு இதை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு இது கெயினா தானே இருக்கும், பொலிட்டிக்கல் கெயினா தானே இருக்கும். என்ன பயம் பிரச்சனைன்னு யோசிச்சு. பயம் தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் போயிடும். இன்னொன்னு இவர்கள் மனநிலையே அது கிடையாதுங்க. வெளியில பேசத்தான் பெரியாரு, பெரியார் பேரன்கள் அது இதுன்னு. நீங்க உள்ளூரா பாருங்க, ஒருத்தர் ராமராஜ்ய ஆட்சி, உண்மையான ராமராஜ்ய ஆட்சி நடக்குதுன்ற கலைஞர் இருந்தா அப்படி பேசுவீங்க. சேகர் பாபு, ஆமா. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அந்த ஜாதி மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து இந்த இது எப்படி இருக்கும், நம்மடா நாங்க வளர்ப்போம், நீங்க வந்து கட்டிட்டு போவீங்களா? ஆமா. அப்போ யாருதான் அந்த இது இருக்கும்? ஸ்டாலின் கையிலேயே வேலை எடுக்க வச்சுட்டாங்கல்ல. வேலை எடுக்க வச்சுட்டாங்க. இன்னொன்னு இவரு சிஎம்க்கு என்ன ஒரு இது இருக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். அவருக்கு இந்த திமுக சமூக நீதி எழுதி கொடுத்தா சமூக நீதி படிச்சுட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். அதை தாண்டிலாம் அவருக்கு எல்லாம் பெருசா கிடையாது. டிஜிபில என்ன சார், பட்டியல் அனுப்பல, பாத்துக்கலாம் சார், இவரை போட்டுருங்க, ரைட்டு, இதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஒன்றும் வராது, போங்க சார். அப்புறம் ஏன் கோர்ட்ல கண்டெம்ட் போட்டாங்க, அது ஒன்றும் இல்லை சார், பேசிக்கலாம், முகுல் ரோஹித்கிட்ட சொல்லிக்கிறேன், அவருக்கு ஒரு அமௌண்ட், அதை பாத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். அந்த அந்த ஒரு இதுதான் நடக்குது இன்னைக்கு. நீங்க ஜெயலலிதா காலத்திலயும் கலைஞர் காலத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆபீசரை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆமா, அவங்க முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு தனிப்பட்டு அதிகாரிகள் மத்தவங்க முடிவு எடுக்கிறாங்க, இவரை சொல்ல வைக்கிறாங்க, சம்மதம் தெரிவிக்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஒரு பேட்டர்ன் நம்ம ரெகுலரா பார்க்க முடியுது. இப்போ ஆணவ கொலைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை அந்த பையன் வீட்டுல வச்சு பண்ணலாம், இல்ல வேற ஏதோ படிக்கிற ஸ்கூலோ காலேஜோ வேலை பார்க்குற இடத்துலயோ பண்ணலாம். ஆனா திட்டமிட்டு பொது வெளியில நடத்தப்படுது இல்ல, அது வந்து அது பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன, பாக்குறவங்களுக்கு பயம் வரணும்னா இல்ல என்ன காரணம்? எப்படி நடந்தாலும் வெளியே வரதான் போகுது செய்தி. ஆமா, அவன் தீர்மானிக்குதான். அந்த பையன் என்ன பண்ணான், பைக்ல ஏத்திக்கிட்டு அந்த நம்பர் பிளேட் கூட போலி, ஆமா, திருட்டு வண்டிய பையனுக்கு கொடுத்துக்கிறான், அதை வந்து மாத்தி சொல்றான், நம்பர் பிளேட் போலியா, திருட்டு வண்டிய மாத்தி கொடுத்து. இந்த போலீஸ்ல எல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், அந்த அக்யூஸ்ட பிடிச்ச வண்டி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. ஆமா, ஏதாவது ஒரு வண்டி பத்திரிகையாளர்ல வாங்கிட்டேன், சேஸ் நம்பர் எதுவுமே மாத்த மாட்டாங்க, அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்ல நான் ரிப்போர்ட்டருங்க அது நல்லா விட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி இது என் பையனை ஏமாத்தி கூட்டு போய் நான் பேசுறேன் அப்படின்னா நம்பிக்கையோட தான் போறான். அங்க அவன் எதுவும் பண்ணிட கூடாதுன்னு தான் மிளகாத்தூள் அடிச்சுட்டு அவனை வெட்டுறான். சேம் இங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல வச்சு வெட்டுறான். அதெல்லாம் வந்து அப்படி இல்லை. நான் சொன்னது அதனால்தான், உடுமலை சங்கர் இதுன்னா அது ரொம்ப கொடூரமா நடக்குது. இல்ல அது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் பாக்குறீங்க? நீங்க பொதுவாவே கொலை இந்த மாதிரின்னு வந்தாலே உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல. பொதுவாக காதல் படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, எவ்வளவு கொடூரமா இவர்கள் மனநிலை எப்படி இருக்கும். நல்லா சமாதானம் பேசி கூட்டு போய் அந்த கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டை அழகா காட்டியிருப்பாங்க. ரொம்ப சமாதானமா அப்படி இறங்கி வந்து எல்லாம் பேசி முடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் அப்படிங்கிறத தாண்டி சாதி சங்கங்களுடைய ரோல்ங்கிறது என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. முன்னாடி குறிப்பிட்டு ஒரு ஒரு லொக்காலிட்டியில ஜாஸ்தி நடந்துட்டு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா கொங்கு பெல்ட்ல ஜாஸ்தி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க பார்க்கும்போது ஒரு செட்டியார் கம்யூனிட்டியா இருக்காங்க. இப்போ இது அப்படியே ஒருத்தவங்க பண்ணக்கூடியது வந்து ஒரு பீர் ப்ரெஷரா அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கா இல்ல எப்படி? இது பெரியாரு நாங்கள் 50 ஆண்டு கால சமூக நீதி ஆட்சி அப்படி இப்படின்னா பேசுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 50களுக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு இடதுசாரி கருத்துக்கள் அதிகமா தமிழகத்துல இருந்தது, முற்போக்கு கருத்துக்கள். அந்த முற்போக்கு கருத்துக்களுக்கு இணையாக இவர்கள் கட்சியை வளர்க்கணும், ஆட்சியை பிடிக்கணும், தேர்தல் அரசியல்னு இறங்கும் பொழுது இவர்கள் கையில் எடுத்ததும் முற்போக்கு கருத்துக்கள். நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் உறுப்பினர் கலைஞர். அப்ப முற்போக்கு கருத்துக்கள், இடதுசாரி சிந்தனை பிளஸ் இதுக்கு எதிராக எது வர்ணாசிரம எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு உருட்டினாங்க. அப்புறம் திராவிட நாடு, இந்த திராவிட நாடு மாடல்லாம் இந்த வருஷம் இப்ப திராவிட நாடு கோரிக்கை இதெல்லாம் உருட்டும் பொழுது திராவிட நாடு கோரிக்கையில யுத்தம் வரும்போது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அந்த கோரிக்கையை கை விடுறாங்க. ஆனா திராவிட ஆட்சிக்கிட்டாங்க. திராவிடம் ஒரு பக்கம், பெரியார் கொள்கைகள், மூட நம்பிக்கை எதிரான இது, இடதுசாரி கருத்துக்கள், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நடுவில் மொழி போராட்டம் அதன்னு வச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுல சுயமரியாதை திருமணம் ஒன்று கொண்டு வராங்க. சுயமரியாதை திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை சட்ட ரீதி ஆக்குனது பெரிய விஷயம். ஆமா, அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாக்கம் இருக்குது, கலைஞர் இவங்கெல்லாம் காலத்திலயும் கூட இந்த இது இருந்தது. ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயமா தான் இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்தது. போக போக பாத்தீங்கன்னா எல்லாமே கார்பரேட் மையம். இப்ப சமீப காலமாக இந்த சமூக வலைதளங்கள் வரும்பொழுது அவரவர்கள் அவர்களுடைய ஜாதியுடைய பெரியாருடைய தாக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜாதி பேரை பின்னாடி போறதெல்லாம் இல்லாம போச்சு.
ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. அதையே தைரியமா பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு நாங்க வந்து போடுவோம், ஆமா. பேர் போடுவேனா. இன்னைக்கு சங்க ரீதியாக திரள்றது, அது ம், பெருமைதான் பேசுறது. அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்கல்ல. ம். ஆமா. ஜாதி சங்கம் அவங்க ஒரு ஜாதி சங்க கூட்டத்துல கலந்துக்கிறது. அதற்கு பிறகு என்ன ஜாதியை பார்த்து அந்த சீட்டு ஒதுக்குறது. ம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய விலை இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அதாவது அல்ட்ரா மாடர்ன் லெவல் நம்ம இப்போ வந்துகிட்டு இருக்கிறோம். ம். ஒரு 90கள்ல இருந்ததை விட நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில நீங்க எங்கேயோ இருக்கிறோம். ஆமா, 90ல காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்தது. 90 தான் நினைக்கிறேன் அந்த பீரியடுகள். ஆமா. அந்த அந்த டைம்ல தான். அந்த கதையை 90s இப்போ era எடுக்க தான். முடியுமா? ம். யோவ், முடியாது. என்ன பைத்தியக்காரனா இருக்கிற? ஒரு வாட்ஸ்அப் கால்ல வந்தா லவர் முடிஞ்சிச்சு. மூஞ்சியாவை பாத்திர போறா. ஆமா. இதை போய் ஒரு கதைன்னு எடுத்துட்டு வரேன். ஆனா 90கள்ல இருந்த விஞ்ஞான வளர்ச்சியில அந்த இது எதுவுமே கிடையாது. ஆமா. அன்னைக்கு என்ன அந்த ₹1 கொடுத்து காயின் போடுறது, அதை வச்சு அந்த இவரு மணிவண்ணன் காமெடி ஆ. இப்படிதான் போச்சு. ஆமா. காதலியன்னா பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காமயே போனது. இன்னைக்கு அதை எடுக்க முடியாது. அந்த முடியாது. அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி மாறி இருக்கு. இன்னைக்கு டார்க் மோடு போட அதுன்னு எடுத்து உருட்டிட்டு இருக்காங்க. ம். ஆனால் ஜாதிய சிந்தனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா இருக்கு. நம்ம 1924க்கு போய்கிட்டு இருக்கோம். ம். அந்த இதுக்கு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த பரிதாபங்கள் வீடியோ அந்த எவ்வளவு incident- மிரட்டல் அவங்களுக்கு. ஆமா, கவின் இன்சிடென்ட் பிறகு. ஆக்சுவலா அவர் சொன்னது இங்கே 2-3 மாவட்ட மண்டலங்களுக்கு பொருந்தும். தென் ம். மண்டலத்துக்கும் பொருந்தும், கொங்கு மண்டலத்துக்கும் ஆமா, பொருந்தும். ஆமா, ஆமா. ஆனா இது வடக்கு மண்டலத்துக்கும் பொருந்தும். எல்லா ஆனாலும் இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எடுத்துக்கிட்டு ம். மிரட்டல். எங்களை இது பண்றாங்க. அதை அவரால ரசிக்க முடியல. அதான் பிரச்சனை. குத்துது. அதுதான். இப்போ சாதி சங்கங்கள் அப்படிங்கறத தாண்டி இப்ப நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி இருக்குல்ல, இதை சேஞ்ச் ஓவர் பண்ற இடமா ஏதாவது இன்ஸ்டிடியூஷனா இருக்கா? ஏன்னா இப்போ பேரண்டா அவங்களாவும் எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். அவங்க தண்ணி தெளிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கும் என்னன்னா முன்னாடி மாதிரி இப்போ உங்க காலத்துலயோ என் காலத்துலயோ இருந்த மாதிரி மாணவர்கள் என் பசங்கன்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸே இப்போ ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. என் பசங்கன்னு சொல்லி ஒரு ஓன் பண்ணிக்கக்கூடிய இது. ஸோ இப்போ இந்த இந்த மைண்ட் செட்டை ஒரு ஒரு பள்ளி கல்லூரி லெவல்லே எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? எந்த மாற்றமும் தனிநபர்கள், ஒரு பள்ளி, ம். ஒரு பெற்றோர் இதெல்லாம் மாறாது. ம். ஏன் சுர்ஜித் வந்து கவினை கொலை பண்றான்? ம். ஃபர்ஸ்ட் உள்ளூர ஊறி இருக்கிறது ஒண்ணு. ஆ. 2வது நான் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டா என் சமூகத்துல இருக்கவங்க என்ன எப்படி மதிப்பாங்க? ஒரு ம். திருமணம், ஒரு சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் எதுக்கு போனாலும் நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்? ம். அது 2வது ஒண்ணு இருக்கு. இவளை நம்ம வெட்டி விட்டுட்டா கூட இவ நம்ம கண்ணு முன்னாடி இதே ஊர்ல வாழ்ந்தானா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ம். மத்தவன் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அந்த 4 பேரு அதான் அந்த 4 பேருக்காகத்தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு. 2வது அவர்களுக்குள்ளே இயல்பாக இருக்கிற ம். இந்த ஒரு ஒரு விஷயம் வெறி. இது. இப்ப இந்த மாதிரி சமூகத்துல 4 பேர் என்ன நினைப்பாங்கன்றதுதான் பெரிய பிரச்சனைங்க. ஆமா. மன்னிப்போம், அவங்க நம்ம கண்காணா எங்கேயா போய் தொலையிட்டோன்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா உறவுகள்ன்றது நீண்ட காலம் ம். அடுத்தடுத்து அப்படியே வாழையடி வாழையா வருது. இப்போ இவர்களே நாளைக்கு வந்தா பேரன் பேத்தின்னு வரும் பொழுது நம்ம இது எதுல சேர்க்கறது அப்படின்ற ஒண்ணு. ம். இது எல்லாமே எப்படி மாறும்னா 2 விஷயம்தான். இந்த ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, ம். இதெல்லாம் ஹை லெவல்ல எங்கேயாவது வந்திருக்கா? பெரிய பணக்காரங்க ம். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாங்க, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ம். வெட்டிக்கிட்டு குத்தி நிறைய பேர் இப்போ இங்க கருணாநிதியே சொல்லியிருக்காப்ல, என்னுடைய அவங்க ஃபேமிலியில family எல்லா ல கலப்பு சாதியினரும் தான். வந்துருக்காங்க. ஆமா. பணக்காரங்கன்னா கருணாநிதி ஃபேமிலி போயிட்டீங்க. இல்ல. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட வாங்க யார்ட்டையாவது. ஓகே. ரைட்டு. ரொம்ப லோ லெவல்ல பாருங்க, குடிசை பகுதியில இருக்கவங்க ம். எதுவுமே இருக்காது. குடிசை பகுதிகளில் அந்த ஜாதி மதம்ன்றதெல்லாம் பெரும்பாலும் இருக்காது. இருக்கவே இருக்காது. எல்லோரும் கலந்து வாழ்வாங்க, திருமணம் பண்ணிக்குவாங்க. ஒரு இஸ்லாமியர் அதே இதுல இருப்பாரு, அவர் பார்த்தா ஒரு இந்து பொண்ணை கட்டியிருப்பாரு. ம். ஒரு பிராமணர் கூட கீழ் லெவல்ல இருக்கிறவங்க, ஒரு வசதி இல்லாதவங்க எங்கேயாவது அங்க கூட அவங்களுக்கு அந்த ஜாதி பார்க்காத நடக்கும். நிலைமை இருக்கும். வேற இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் வேணாம்னு பார்த்தா அதெல்லாம் சாதாரணமா இருக்கும். இடையில இருக்கிற இந்த மத்தியதர வர்க்கம் ம். பிளஸ் கீழே இருக்கிறவங்க, இதுதான் இங்கதான் இந்த பிரச்சனையே. இது எல்லாம் மாறணும்னா நான் சொல்றபடி பொருளாதாரம் தான் முதல்ல. ம். பொருளாதார பொருளாதார விடுதலை தான் எல்லாத்தையுமே மாற்றும். பெண் அடிமைத்தனம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு? ம். இன்னைக்கு நம்ம கூட பல இடங்கள்ல பார்க்குறோம். பல ஒரு ரொம்ப எம்பவர்மெண்ட் வேலைகள் எல்லாவற்றிலுமே அவர்கள் சரிசமமாக இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஆனா இதை மட்டுமே சிம்பிள் சொல்யூஷனா சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்ப நம்ம சொன்னோம்னா Yes. கவினுக்கு அது அப்ளை ஆகாதுல்ல. அப்ளை ஆகும், Financial. எல்லாருக்கும் ஆகும். எக்கனாமிக்கலா. பொருளாதார ரீதியாக ம். நீங்கள் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது இந்த மாதிரி தடைகள் இங்கே வந்துட்டு சென்னையில சொல்ல முடியுமா? ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நீ யார் பண்ணி பட்டியலனுமா இங்கே உட்காராத, அப்படி போய் நில்லு, இந்தா Yeah. நீ உனக்கு தனி கிளாஸ்ன்னு சொல்ல முடியுமா? முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாதனால டைல்யூட்டா இருக்கு. பண்ணவே முடியாது. ம். நீ வேணா எழுந்துச்சு போய் அந்த சைட்ல உட்காந்துக்க, ஆமா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த ஒரு இது வந்துரும். ஆனா வேற இடங்கள்ல என் தெருக்குள்ளே நீ செருப்பு போட்டு வரன்றல கூட இன்னைக்கும் இருக்கு. இருக்கு. ம். அப்போ
எங்க பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து பொருளாதார விடுதலை கிடைச்சதுன்னா எல்லாத்துலேயுமே விடுதலை கிடைக்கும். ஓகே. இப்போ பெண் சுதந்திரம் இன்னைக்கு ஒரு பெண்ணு 25 வயசு ஆனாலும் நான் பார்க்குற மாப்பிள்ளை தான் கட்டிக்குவேன். இன்னைக்கு எப்படி இருக்கு? 25 வயது 20 வயசு ஒரு பொண்ணு இருக்குன்னா 22 வயசு பையன் இருந்தா தான் நான் கட்டிக்குவேன். ம். இல்ல ஒரு 2 3 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஆமா. முன்னாடி அப்படி மாதிரி இன்னைக்கு 10 எடுக்கிறாங்க முடிவு. 13 வயசுலாம் முன்னாடி ஏன் மாதிரி வித்தியாசம் கிடையாது. அவங்க முன்ன சூஸ் பண்ற 12 வயசு இருக்கும், இவனுக்கு 25 வயசு இருக்கும், 13 வருஷம் வித்தியாசம் இருக்கும், கட்டி கொடுத்துருவாங்க. ஆமா. அது கல்வி அறிவு இருக்காது, வார பூரா உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு 25 வயசு ஒரு முழுமையான ஒரு பெண் உடல் ரீதியாகவும் வரும் பொழுது 4 குழந்தைக்கு தாயா இருப்பாங்க. ஆமா. இவன் வந்து பாதி கிழவன் ஆயிட்டு இருப்பான். ம். பல பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி என்னுடைய லைஃப் பார்ட்னர் என்னோட ஒரு 2 வயசு 3 வயசு பெரியவனா இருந்தா போதும், ம். நான் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் அதே வேலை மாதிரி செய்யற எக்கனாமிக்கலா வந்துச்சுன்னா இந்த வந்துச்சுன்னா இந்த நிலைமை இன்னைக்கு மாறும். பல இடங்கள்ல பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுடைய விஷயங்கள்ல தலையிட முடியுதா? நான் ம். டிகிரி முடிச்சிட்டேன், நான் இன்னொரு டிகிரியும் நான் பண்ணணும், ஆமா. நான் இங்க வேலைக்கு போகணும், தனியா போறாங்க வர்றாங்க, முன்ன போக முடியுமா ம். தனியா? இல்ல யாரு கூட பைக்ல ஏறி போனா கூட கொஞ்சம் நின்னு பேசினாலும் என்ன பண்ணுவாங்க ம். நம்ம ஊர்ல? அது உடனே லவ்ன்றுவாங்க, ஆமா. அவங்க கூட இருக்கிறான்னுவாங்க. பல பெண்கள், கல்யாணம் ஆன பெண்கள் ஒரு இன்னொருத்தரோட ஒரு இடத்துல ஒரு வண்டியில போறது, பக்கத்துல உட்காந்து போறாங்க. பஸ்லயே நம்ம போறோம், பக்கத்துல உட்காந்து வராங்க. ம். முன்ன அது நடக்குமா? இல்ல அது அப்போ சேஞ்ச் ஆயிருக்கு இது கம்பேர் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது என்ன காரணம்? பொருளாதார எக்கனாமிக்கல். ரீதியா நம்ம மாறி இருக்கோம், எல்லாம் மாறி இருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டம் மாறி இருக்கு. ஓகே. கல்வி, பொருளாதாரம். கல்வி பொருளாதாரத்தை கொடுக்கும். ம். ஆமா. ஒவ்வொரு விஷயத்திலும் கல்வி பல விஷயங்களை சாதிக்கும். இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கும் பல இதுல வந்து வளர்ச்சி அடைஞ்சவன் இதெல்லாம் தூக்கிட்டு சமைப்பான். நான் வந்து இதுதான், என்னை வந்து இதுதான் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சதுன்னு. ம். ஆனா அவன் உழைப்பு தான் கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுவும் நடக்கும். ஆனால் பெரும்பாலும் வர்க்க போராட்டம்ன்றாங்களே கம்யூனிஸ்டுகள், ஆமா. வர்க்க போராட்டம் தான் பல விஷயங்களை சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் சமப்படுத்தும். பண்ணணும். ம். பொருளாதார விடுதலை தான் பெண் விடுதலையும் கொண்டு வரும். ம். பெண் விடுதலை தான் பல விஷயங்களை சாதிக்கும். நீங்க சொன்ன மாதிரி கவினுக்கு ஏன் வரலன்னா அந்த பொண்ணுக்கு வரலையே. அந்த ம். ஃபேமிலி, அந்த ஊரே எல்லா வகையிலும், அப்போ ஊரே மாறி இருக்கு வச்சுக்கோங்க. இந்த அவன் வீட்டு பிள்ளைங்க நல்லா படிச்சு ம். வேற லெவல்ல யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திருமணம் நடக்குதுன்னா அது என் வீட்டுல கூடமா அவன் அதை பண்ணிக்கிறான், ம். என்ன பண்ண இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்குன்னு மாறிடுவாங்க. ஆ. சுத்தி இருக்கிற சுத்தி சொசைட்டி எல்லாமே மாறணும். அப்பதான் சமூக மாற்றம் வந்தாதான் இந்த மாற்றங்களும் நடக்கும். அது வராம நீங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தர் முதல்ல துணிஞ்சு கல் எறிய வேண்டி இருக்கு. கல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அது பெரும்பான்மையே தான் மாறணும். ஏன் ஆ. பண்ணலையா? நடக்கலையா? நடக்குது, நடக்குது. எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்குன்னா இன்னைக்கு அது வந்து நீங்க அது எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏலயும் கலந்துருக்கு. ம். என்ன பழகினாலும் வந்தாதான் அது பார்த்தோம். இப்படி அப்படி சமீபத்துல அந்த குடும்பஸ்தன் படத்துல கூட எவ்வளவு மைன்யூட்டா எல்லா ஒர்க் படத்துலயும் ஆகுதுன்றத. எல்லா இதுலயும் இருக்கு. எல்லாம் மாறணும்னா பொருளாதார விடுதலை தான். ஓகே. இப்போ ட்ராக்கிங் சிஸ்டமா இங்க என்ன இருக்கு? என்னன்னா இப்ப இந்த இந்த பிரச்சனை அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு டைம் ஸ்டேஷனுக்கு போகுது, பஞ்சாயத்து ஆகுது. அப்படி இருக்கிறப்பயே தெரியுது, லோக்கல் போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் அந்த பையனுக்கு ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இப்ப நீங்க சொல்ற இந்த இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் அவங்க வந்து கண்காணிக்க வேண்டாம். கண்காணிக்கிற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி என்னப்பா அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ஒரு மிரட்டல் விடுத்தா கூட அவங்க கொஞ்சம் பயப்படுறதுக்கான இருக்கு. ஆனா அந்த மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் எதுவுமே இல்லையா? அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி தான். ம். போக்சோல இது மாதிரி இருக்குது, கட்ட பஞ்சாயத்து பேசுறாங்கன்னா ஆ. பெரிய சிக்கலா இருக்கு. ம். அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் ஆமா, பண்ணப்படுது. நடந்தது. அந்த வழக்குல குழந்தைகளை விசாரிக்கிறதுக்குன்னு முறைகள் இருக்கு. ம். பேரண்ட்ஸ் முன்னிலையில விசாரிக்கணும், இல்லை கார்டியன் முன்னிலையில ஆமா, விசாரிக்கணும். குழந்தைகள் நல அலுவலர் இருக்கணும். கூட இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டு விசாரிக்க கூடாது. அதுவும் விக்டிமை வந்து நீங்க எங்கேயுமே அடையாளப்படுத்தக்கூடாது. இந்த ஆமா, மாதிரி அந்த அண்ணா நகர் சிறுமி மேட்டர்ல இது எல்லாமே மீறப்படும். மீறிடுச்சு. அப்போ அந்த வழக்கு போலீஸ் அதிகாரிகள், இன்னொரு மேலதிகாரி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சிஸ்டத்தை பாதுகாத்துட்டாங்க. ம். ஆனா நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றம் வச்சு செஞ்சு ஆமா, லேட்டா தானே வெளிச்சத்துக்கே வந்தது. அந்த விஷயத்த நீங்க நடவடிக்கை எடுக்கணும். பத்திரிகையாளர்களே அந்த குழந்தையுடைய அடையாளப்படுத்தணும். பத்திரிகையாளர் மேலேயும் வழக்கு வந்து ஆமா, இத்தனை வருஷம் பத்திரிகையாளனா இருக்கான், முட்டா பீஸா இருக்கிறான், ஒரு விக்டிம் அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டானுங்க. இத்தனையும் ஆங்கில பத்திரிகை ம். வழக்கெல்லாம் வந்தது. அப்போ இந்த விவகாரத்துல போக்சோ அப்படின்னு சட்டம் இருந்து அந்த சட்டத்துக்குன்னு சில வரைமுறைகள் விதிமுறைகள். இருந்தனாலதான் நீதிமன்றம் அதை கையில் எடுத்து ஒரு ஒரு வேகப்படுத்தி அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு போய் பேசி, ஆனா உச்சநீதிமன்றம் இவர்கள் சொன்னதையும் கேட்கலையே. ம். ஒரு 7 ஆபீசர்ஸ் போட்டு ம். அதை எஸ்ஐடி போட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ம். இந்த அப்படி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ம். நம்மகள்ட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் எல்லாரும் ஆமா, இருக்காங்க.
காவல்துறைக்குள்ள எப்போதும் இல்லாத அளவிற்கு ஜாதிய சிந்தனைகள் இருக்கு. ஊன்றி இருக்குதுன்னு காவல்துறையில இருக்கிற நல்ல அதிகாரிகள், நல்ல காவலர்களே சொல்றாங்க. ம். தங்களுக்குள்ள குரூப்பே வச்சிருக்காங்க சார். அவ்வளவு மோசமா இருக்கு. அதாவது போலீஸா இருக்கிறவங்க இருக்கிறவங்களே caste குரூப் ரீதியா. வச்சிருக்க அந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றலாம் Okay. சொல்றாங்க. ம். அப்ப இந்த விவகாரங்கள் எல்லாமே அவர்களும் இந்த சமூகத்தில் வாழ்பவர்கள் தான். இந்த சிந்தனைக்கு உள்ளவங்க தான். ம். அவன் ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் போலீஸ். வீட்டுக்கு வந்தா ம். அப்போ இந்த இந்த பார்வையிலையும் நீ வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டா பாரு இது மாதிரி தெரிவ இதுவா அப்படின்ற பார்வையும் இருக்கலாம். ம். அப்போ போக்சோல இருக்கிற மாதிரி அந்த சட்டங்கள் இது வந்து இதற்கும் அதற்காக தான் தனி சட்டம் கேட்குறது. ம். தனி சட்டம்னா காவல் அதிகாரி 3ஆம் தேதி கொடுத்தாரா புகாரு, அதை என்ன நீங்க பரிசீலிச்சீங்க, ஆ. ஏன் மிஸ் பண்ணீங்க, அப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், ம். 3B சார்ஜ், சஸ்பென்ஷனு அப்படின்னா இப்படி வரும்போதுதான் பயம் மத்த அதிகாரிகளுக்கு ஒரு பாடமா இருக்கும். பாடமா இருக்கும். ஓகே. நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.